மகேஷ பெத்த அப்பனே வீட்டு வாசல்ல வாட்ச்மேனா வச்சிருக்கான். எனக்கு என் பிள்ளை செத்துட்டான். இப்போ என் மக ரோஜா தான், என் பேரன் ஜீவா. அவங்கள நான் காப்பாத்திக்கிறேன். தயவு செய்து எங்களை நிம்மதியா வாழ விடுறா. நான் கையெழுத்து போட்ட டிவோர்ஸ் பேப்பர்ஸ். இதுக்கு தானே இவ்ளோ டிராமா போட்டீங்க? வாட்ச்மேன் ட்ரெஸ் போட்டுக்கிற அளவுக்கு இவ்ளோ கீழ்த்தரமா நடந்துக்கிட்டீங்க. இப்போ போங்க, போய் அந்த ஸ்னேகாவோட சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. ஐயோப்பா, முடியலடா. அம்மா, ஒண்டியா ஓடி ஆடிக்கிட்டு இருந்தேன். ஐயப்பா, ஒண்டியா ஓரமா கரை வச்சுட்டாளே. ஐயோ எப்பா, ஐயோ அப்பா, ஐயோ 36 சில்லாவையும் சில்லு சில்லு சில்லுன்னு சுத்திக்கிட்டு வந்தேன். என் முட்டி செல்ல பெத்துட்டாளே. இடி மாதிரி ஓடி வந்துகிட்டு இருந்தேன். இப்படி என்ன தடியோட தவிக்க வச்சுட்டாளே. எல்லாத்துக்கும் அந்த சிரிக்கி செல்வி தான் காரணம். அடியே செல்வி, உன்னை நான் கவனிச்சுக்கிறேன்டி. இந்த தடியாலேயே உன் மண்டையை பழக்கிறேன். ஐயோ, தடி எடுத்தவெல்லாம் தண்டல்காரன் ஆயிட முடியுமா? அந்த தடி கழுதைய வந்து வச்சுக்கிறேன்னு சொல்லுங்க. அத்தை, நீங்க எப்ப வந்தீங்க? ஏண்டி, என்ன தடியோட பாத்துட்டு தானே போன்ல இப்படி எல்லாம் ஜாட மாடியா பேசுற? என்னத்த இது? ஏன் என்ன எப்ப பார்த்தாலும் சந்தேகப்பட்டுட்டே இருக்கீங்க? உங்க கால்ல வேணா விழறேன், தயவு செய்து என்ன நம்புங்க. ஏற்கனவே என் கால் மேல விழுந்தது பத்தாதா? உன் மேல இருந்த கால்வாசி நம்பிக்கை கூட எனக்கு போயிருச்சுடி. அம்மா, அம்மா வந்து 1/4 மணி நேரம் ஆச்சு. சாப்பிட்றதுக்கு ஏதாவது கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சா நல்லா இருக்கும். ஆளாளுக்கு பேசிட்டு இருக்காம. அம்மா, நாம வந்து கால் டாக்ஸி வெளியில வெயிட்டிங்ல இருக்கு. நான் போய் அனுப்பிட்டு வந்துறேன். ஆமாடா, சீக்கிரமா அந்த கால் டாக்ஸி அனுப்பிடு. இல்லனா அந்த கால் டாக்ஸிக்காரன் காலையும் இவ கடிச்சு கொதறினாலும் கொதறிடுவா. போடா, இரு வரேன். என் உடலை கட்டுடலா வச்சிருந்தனே, இப்படி கட்டு போட்ட உடலா மாத்தி போட்டாலே. பேசாம மேல போய் சேர்ந்துடலாம் போல இருக்கு. அத்தை, சாப்பிடுங்க. ஏண்டி, சாப்பாடு ஒரு கேடு. அம்மா, சாப்பிட மாட்டேன். நான் சாப்பிட மாட்டேன். இவ கையால நான் சாப்பிட மாட்டேன். சாப்பாட்டுல விஷம் வச்சாலும் வச்சிருப்பா. ஏய், போடி இங்க இருந்து, போ இங்க இருந்து. என் எதிரில நிக்காத. நீ எப்ப என் காலை ஒடிச்சியோ அப்பவே நம்ம உறவும் உடைஞ்சு போச்சு. என் மனசும் உடைஞ்சு போச்சு. எல்லாத்தையும் உடைச்சிட்ட. போய் இங்க இருந்து என் முகத்துல முழிக்காத. போ, போடி. அம்மா, என்ன? நீ பேசாதடா. உன் பொண்டாட்டிக்கு நீ ஜால்ரா போடுறவனாச்சே. இனிமே எனக்கு எல்லாமே ராதாதான். எனக்கு சாப்பாடு கொடுக்கறதுல இருந்து என்ன தூங்க வைக்கிற வரைக்கும் எல்லாமே எனக்கு ராதாதான். அப்பா, என்னங்கம்மா? அம்மாடி, ஐயோ அம்மா, அப்படி அம்மா பாத்துமா. போடா, தொடாத. அம்மா, அம்மா, என்னங்க இது? விடு செல்வி, இப்பதான் ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. நீ கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். சார், வாங்க உட்காருங்கம்மா. என்ன விஷயம்? சார், என் பேரு ஸ்னேகா. இவன் என் சிஸ்டர் ஷோபா. சரி. என் குழந்தை காயத்ரி காணாம போயிருக்கான்னு என் அம்மா இதே ஸ்டேஷன்ல தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா. ஓ, ஐ சீ.
சொக்கலிங்கம் வைதேகி காயத்ரி. அதேதான் சார், அதான். ஓ, இது நான் ஸ்டேஷன்ல இல்லாதப்ப வேற ஒரு எஸ்ஐ வாங்கின கம்ப்ளைண்ட். குழந்தை உங்ககிட்ட இல்லையா? இல்ல சார், என் அம்மா தான் வளர்க்குறா. தேடிட்டு இருக்கோம்மா, கட்டாயம் கண்டுபிடிச்சு கொடுத்துருவோம். சரி சார், இப்போ நான் இன்னொரு கம்ப்ளைண்ட்டும் கொடுக்கணும். என் ஹஸ்பண்டை காணோம். என்னம்மா குழந்தைய காரணம் புருஷன் முன்னாடிக்குள்ள சண்டையா? கவலைப்படாதீங்க, கண்டிப்பா வந்துருவாரு. ரொம்ப தேங்க்ஸ் சார். இப்படி ஆறுதலா பேசுறதுக்காகவாவது ஒரு 4 பேர் இருக்கீங்களே. ஷோபா, இந்த போட்டோ கொடு. இந்தாங்க சார், இந்தாங்க சார் கம்ப்ளைண்ட். ஓகே. இவர் தான் என்னோட ஹஸ்பண்ட், பேரு மகேஷ். ஓ, இவரா? சார், இவர் உங்களுக்கு தெரியுமா? நீங்க பாத்தீங்களா? பார்த்தது மட்டும் இல்லம்மா, 4 நாளைக்கு முன்னாடி சந்தேக கேஸ்ல அவரை பிடிச்சி ஒரு நாள் ராத்திரி முழுக்க அவரை செல்லுல வச்சிருந்தோம். தாலி அறுத்துட்டு ஓடிட்டாருன்னு கம்ப்ளைண்ட். சார், அவர் ஒரு பிசினஸ் மேன். இந்த மாதிரி காரியம்லாம் அவர் பண்ண மாட்டார் சார். எனக்கு தெரியாதுமா, விசாரிச்சப்ப வாயே திறக்கல, அதான் சந்தேகம் அதிகமாயிடுச்சு. இப்போ அவர் எங்க சார் இருக்காரு? மறுநாள் காலையில கமலேஷ்னு ஒரு பத்திரிகை ஆசிரியர் வந்தாரு. கமலேஷா? அவரு எனக்கு நல்லா தெரியுமே, மேல சொல்லுங்க. அவர் வந்து சொன்னதுக்கு அப்புறமா தான் மகேஷை பத்தி தெரிஞ்சது. வீட்டுல சண்டை போட்டுட்டு பார்க்ல வந்து படுத்திருந்திருக்காரு. எவனோ ஒரு திருடன் தாலி அறுத்துட்டு வந்து இவரு மேல போட்டு போயிட்டான். இவரு மாட்டிக்கிட்டாரு. அப்புறம் கமலேஷ் சொன்னதும் அப்பவே ரிலீஸ் பண்ணிட்டேனே. இன்னும் வீட்டுக்கு வரலையா? அவருக்கு தொழில் ரீதியா நிறைய எதிரிங்க இருக்காங்க. சரி, நீங்க போங்கம்மா, நான் இமிடியேட்டா ஆக்ஷன் எடுக்கிறேன். ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ். கான்ஸ்டபிள் சார், இந்த கம்ப்ளைண்ட்டை உடனே ஃபைல் பண்ணுங்க. சரி சார். அக்கா, மகேஷ் சார் எங்கதான் போயிருப்பாரு? என் நிலைமைய பாத்தியா? புருஷனும் இல்லாம குழந்தையும் இல்லாம அனாதையா நிக்கிறேன். என் நிலைமை வேற எந்த பொண்ணுக்கும் வரக்கூடாது. சரி, கவலைப்படாதீங்க அக்கா. இப்போ நம்ம என்ன பண்றது? நீ கிளம்பி ஆபீஸ்க்கு போ. அப்போ நீங்க? நான் கமலேஷை போய் பார்த்து என்ன ஏதுன்னு விசாரிக்கிறேன். சரி, வரேன். பெட் பென் வேணும்னு உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்க முடியுமா? போங்க, நீங்க போங்க வெளியே. நாம என்ன? ஐயோ, வேண்டாம் வேண்டாம், நீங்க வெளியே போங்க. என் நேரம் எப்படி எல்லாம் அவஸ்தைப்பட வேண்டியது இருக்கு பாத்தீங்களா? செல்வி, செல்வி, ஏங்க இப்ப ஏன் அவளை கூப்பிடுறீங்க? என்ன மாமா? அத்தைக்கு வேண்டாம் வேண்டாம். சும்மா இரு, பேசாம. ஆபத்துக்கு ஒண்ணும் பாவம் இல்ல. அத்தை ஏன் இப்படி அவஸ்தைப்படுறாங்க? அது அது வந்து ஓ, அவங்க சொல்லனால எனக்கு புரியுது மாமா. நீங்க கொஞ்சம் வெளியில போங்க. ஐயோ ஐயோ, கடைசியில என் எதிரி காலையே விழ வச்சுட்டானே அந்த ஆண்டவன். அத்தை, நான் ஒன்னும் உங்க எதிரி இல்ல அத்தை. நான் உங்க மருமக. என்ன சொல்ல போனா நான் உங்க மக. நான் தான் இதெல்லாம் செய்யணும். சரி, என்ன மருமகளாவும் பார்க்க வேண்டாம், மகளாவும் பார்க்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு மனுஷியா பாருங்க, நர்ஸா பாருங்க. நீங்க ஏமா மன்னிக்கிறீங்க? போங்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் நிஜமா வெறுத்தது அவரே இல்ல, அவர் பணத்தை. ஆனா பணக்காரங்களையும் ரொம்ப நல்லவங்க இருப்பாங்க இல்லையா, அதை நான் லேட்டா புரிஞ்சுட்டேன். ஷோபா, நீ அப்படி ரஞ்சனை புகழ்ந்து பேசுற? என்னால நம்பவே முடியல. அருணா, அவர் மனசை மதிக்கிறவரு. கிச்சாக்கு நான் திதி செய்யறது என் அம்மா கூட என்ன எதிர்த்தா. ஆனா அவரு என் உணர்வுகளை மதிச்சு என்ன ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ணாரு. இந்த வயசுல எல்லாருக்கும் அந்த பக்கம் வராது. அப்பப்பா பாப்பா, போதும் போதும், என் காது ஜவ்வு கிழியுது. நாங்க 2 பேரும் சேர்ந்துட்டா நீ தமிழ் நம்பிய கல்யாணம் பண்ணிக்கலாம்ல? அதுக்கும் சேர்த்துதான் இந்த முடிவு. தேங்க்ஸ் ஷோபா. உயிரை கொடுக்குற ஃப்ரெண்ட்ஸ் கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா உயிருக்கு மேலானது 2. ஒன்னு மானம், இன்னொன்னு காதல். ஏன் சந்தோஷத்துக்காக நீ உன் காதலை விட்டு கொடுத்துட்ட. இப்ப அது பத்திரமா உன்கிட்டே ஒப்படைச்சிட்ட. ஏய் ஷோபா, ரொம்ப தேங்க்ஸ். இந்த நன்றி கடன் அடைக்க நான் இன்னும் எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ? இப்ப நீங்க உள்ள போலாம் மாமா. நீ ஏன் அழுறன்னு எனக்கு புரியுது பார்வதி. இந்த மாதிரி நேரத்துல தான் நிஜமான மனுஷங்களை பார்க்க முடியும். குடும்பத்துல கஷ்டம் வரும்போதுதான் கடவுள் மனுஷ ரூபம்னு தெரியுது. அதை இன்னைக்கு தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன்.
செல்வி ரொம்ப நல்லவங்க. இதை நீ புரிஞ்சுக்கிறதுக்கு கடவுள் உன் காலை உடைக்க வேண்டியதா போச்சு. என் பொண்ணு என்ன பாடா படுத்துறா. அவளை திருந்துன்னு தலையால அடிச்சுட்டாலும் அவ திருந்தி தொலைக்க மாட்டேங்கிறான். சேர்த்து தொலைக்கலான்னு நினைக்கிறப்போ ஒரு குழந்தைய என் வாழ்க்கையில கொடுத்து என் வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தத்தை உருவாக்கிட்டேன். இப்ப என்னத்தை சாதிக்க என் பேத்தி என்கிட்ட பிரிச்சுண்ட. அப்பாடா என்ன வெயிலு. பேசாம சாமி கும்பிடு. என் பேத்தி கிடைச்சாதான் ஆத்துக்கு ஒருவன் சவால் வேற விட்டுட்டு வந்திருக்க. எங்க தேடியும் என் பேத்தி கிடைக்கலையே. எப்படியாவது என் பேத்தி என்கிட்ட கொண்டு சேர்த்துரும். நான் ஒண்ணுதான் நம்பி இருக்க பெருமாள். மாமி வைதேகி இங்க என்ன பண்ணிட்டு இருக்கே? மாமி குழந்தை காணா போயிடுச்சுன்னு கேள்விப்பட்டதும் ஒரே அடியா ஷாக் ஆயிட்டேன். குழந்தை கிடைச்சிட்டாளா? இல்லம்மா, எல்லா இடத்துலயும் தேடிட்டு போலீஸ்லயும் புகார் கொடுத்துட்டு நானும் ஸ்னேகாவும் தான் படாத கஷ்டம்லாம் பட்டு இருக்கோம். எப்படியோ சமாளிச்சுட்டு இருக்கோம். அந்த குழந்தை என்ன பாவம் பண்ணிட்டு சொல்லு. எங்க அவஸ்தைப்படுறதோ என்ன சாப்பிட்டு. ஏய் நிறுத்திடி, புலம்பி தொலைக்காத. நீங்க பண்ண பாவத்துக்கெல்லாம் தான் பகவான் அளந்து கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தெய்வம் நின்று கொள்ளும், புரிஞ்சதா? அம்மா கொஞ்சம் நிறுத்துறல. அது முதல்ல உன்னை கொல்லும், அதுக்கப்புறம் தான் மத்தவாளை கொல்லும். சொல்லிட்டேல்ல. மாமி நீங்க கவலைப்படாதீங்க, குழந்தை கூடிய சீக்கிரம் கிடைச்சிடும். இந்த நல்ல மனசுக்கு பகவான் ஏதாவது நல்ல வழி காட்டுவாரு. என் பிரச்சனையை விடுமா. நீ எப்படி இருக்க? உன் வேலை எப்படி இருக்கு? தமிழ் நம்பி பாத்தியா? எப்ப உங்க கல்யாணம்? சேச்சே, அந்த பிச்சைக்கார பையனோட என் பொண்ணுக்கு கல்யாணமா? அன்னக்காவடிகளுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க நான் ஒன்னும் என் பொண்ணை பெத்து வைக்கல. ரஞ்சனை கல்யாணம் பண்ணிக்க என் பொண்ணு சம்மதிச்சிட்டா. எனது ரஞ்சனா? ஷோபா? ஆமா மாமி, உண்மைதான். அடி பாவி, ரஞ்சனா? அந்த ரஞ்சா ஒரு சரியான. நீ ஒண்ணு சொல்லி என் பொண்ணு மனசை கெடுத்துறாத. பத்திரிக்கை வைக்கிறேன், வந்து சேரு. மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு போ. வாடி. ஷோபா வா. என்ன செய்யறோம் தெரிஞ்சுதான். ஷோபா தனியா உட்காந்துருக்க. குழந்தைய என்ன தூக்குன? குழந்தைய இறக்கி விடுற. ஏன் இப்ப கத்துறீங்க? குழந்தைய இறக்கி விடுறான்னா உன் மூச்சு காத்து என் பேர மேல பட்டா கூட அவனுக்கு அது விஷக்காய்ச்சலா மாறிடும். அப்பா ஐயோ, என்ன அப்படி நீ கூப்பிட்டு கொள்ளாதரா. என்ன ராஜசேகர்னு வேணாலும் கூப்பிட்டுக்கோ, ஹிட்லர்னு வேணாலும் கூப்பிட்டுக்கோ, ஆனா அப்பான்னு கூப்பிட்டு மட்டும் என்ன கொள்ளாதரா, விட்டுடு. நான் என்னப்பா பாவம் பண்ண? அத சொல்றதுக்கு எனக்கு ஒரு ஜென்மம் போதாதடாப்பா. நீங்க ஆசைப்பட்டீங்கன்றதுக்காக தானே நான் இந்த வாட்ச்மேன் ட்ரெஸ் கூட போட்டேன். ஆஹா, அதே மாதிரி என்னுடைய ரெண்டாவது ஆசையும் கொஞ்சம் நிறைவேற்றிடுறாப்பா. என் மருமக ரோஜாவுடைய வாழ்க்கையை விட்டு விலகி ஓடிடு. ரோஜாவையும் ஜீவாவையும் நிம்மதியா வாழ விடுடா. உங்க எல்லாரையும் விட்டுட்டு நான் எங்கப்பா போவேன்? இப்படி அப்பாவி மாதிரி நடிச்சு கூடாதடா படுபாவி. எனக்கு கொலவெறி வரும். அப்பா இனிமே நீங்க ரோஜா ஜீவா தான் என் உலகமே பா. அப்படி ஒரு உலகமே எங்களுக்கு தேவையில்லடா. அந்த அளவுக்கு நாங்க எந்த பாவமும் செய்யல. தயவு செய்து இந்த வீட்டை விட்டு போயிடு. சரி, ரோஜா வந்துட்டோம், நான் சொல்லிட்டு போயிடுறேன். நல்லவங்களுக்கு அழகு சொல்லாம போறது இல்லப்பா. நான் என் பொண்டாட்டிகிட்ட சொல்லிட்டே போறேன். அதெல்லாம் நீ சொல்ல வேணாம். ஏண்டா பாசத்தை பச போட்டு ஒட்டிக்கலான்னு பாக்குறியா? உனக்கு ஜுரம் வந்து வெளியில விழுந்து கிடந்த ஒரு மனிதாபிமான அடிப்படையில ரோஜா உன்னை வீட்டுக்குள்ள கொண்டு சிகிச்சை கொடுத்தா, நானும் அனுமதி கொடுத்தேன். உன்னை பொறுத்த வரைக்கும் இது ஆஸ்பத்திரி, அவ்வளவுதான். எதுவா இருந்தாலும் சரி, இனிமே அந்த ஸ்னேகா கிட்ட நான் போக மாட்டேன்பா. ஏன்? வேற யாரையாவது செட்டப் பண்ணிட்டியாடா? அப்பா என் குழந்தை மேல சத்தியமா செட்டப் பண்ண. நிறுத்துறா. குழந்தை மேலாம் சத்தியம் பண்ணக்கூடாது. உன் விளையாட்டெல்லாம் அது தாங்காதுடா. நான் திருந்திட்டேன்பா. ஒண்ணு முழுக்க முழுக்க நல்லவனாயிரு, இல்ல முழுக்க முழுக்க கெட்டவனாயிரு. இப்படி ரெண்டும் கட்டானா இருந்து நீயும் கன்ஃபியூஸ் ஆகி பாக்குறவங்களே கன்ஃபியூஸ் பண்ணிடாத. அப்பா நான் ரோஜா கிட்ட பேசிக்கிறேன். இந்த தடவை நான் ரோஜாவை ஏமாற விட மாட்டேன். எனக்கு என் பிள்ளை செத்துட்டான். இப்போ என் மக ரோஜா தான், என் பேரன் ஜீவா. அவங்கள நான் காப்பாத்திக்கிறேன். தயவு செய்து எங்களை நிம்மதியா வாழ விடுறா. இதோ பார்,
ஒண்ணு ரோஜாவுடைய வாழ்க்கையில இருந்து முழுசா ஒழிஞ்சு போ, இல்லாட்டா இந்த வீட்டு வாட்ச்மேனா வீட்டு வாசலோட உன் உறவை நிறுத்திக்கோ. ரெண்டுல எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கடா. என் பேர்ல குறா குறா வா 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 குறா. ராஜா நீ பாலை சாப்பிடு. டாய், உனக்கு வெக்கம் மானம் சூடு சொரணை இது இருந்தா நான் சொல்றதை செய்டா. இவ்வளவு அவமானப்பட்டதுக்கு அப்புறமும் தன்மானம் இல்லாம இங்க இருக்கணுமா? பேசாம ஸ்னேகா வீட்டுக்கு போயிட்டா இவளை விட அவ எவ்வளவோ தேவல. போனா அன்போட பாசத்தோட ஏத்துப்பா. ரோஜா, மகேஷ் எப்படி இருக்காரு? 2 நாளா ஜுரம் இருந்தது, இப்ப பரவாயில்ல. உன் புருஷன் திரும்பி வந்துட்டாரு, இப்ப சந்தோஷம் தானே? இல்ல கமலேஷ், ஒரு சந்தோஷமும் இல்ல. அந்த மாதிரி சந்தோஷப்படுற காலம் எல்லாம் எப்பவோ மலையேறி போச்சு. இவர் திடீர்னு காணாம போயிடலாம், இல்ல இவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு ஒருத்தி வந்து நிப்பா. இது எல்லாத்தையும் விட இவர் உனக்கு வேண்டவே வேண்டாம், குப்பையில தூக்கி போடுன்னு மாமா எனக்கு அட்வைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. எனக்கு என்ன பண்றதுன்னே புரியல. மகேஷ் துணிஞ்சு சில முடிவுகள்லாம் எடுத்துட்டாருன்னா இந்த பிரச்சனையே இல்லை. மகேஷ் துணிஞ்சு சில முடிவுகளை எடுத்திருக்காரு, ஆனா அது எல்லாமே தப்பான முடிவுகள். அதனால பாதிக்கப்பட்டு இருக்கிறது நீங்க தானே. இன்னும் அவருக்கு புரியலையே. புரிஞ்சுப்பாருன்னு நானும் எவ்வளவோ எதிர்பார்த்தேன், ஆனா அது நடக்கிற மாதிரி தெரியல. இவன் எங்க வரா? ஆஃபீஸ்க்கு போயிருப்பா. நான் ஒரு பிசினஸ் மீட்டிங்காக போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அதை கேட்டுட்டு இங்க வரா போல இருக்கு. நான் கிளம்புறேன். நீ அவசரப்பட்டு கிளம்புற? இல்ல கமலேஷ், இப்படி பப்ளிக் பிளேஸ்ல அவளோட சண்டை போட்டு என்ன அசிங்கப்படுத்திக்க விரும்பல. அதுவும் சரிதான். மகேஷை பத்தி கேட்க தான் வருவான்னு நினைக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். என்ன கமலேஷ், ரோஜா இப்படி விழுந்துடுச்சுன்னு ஓடுறான்? யாருக்கு தெரியும்? வெயிட்டர் பில் எடுத்துட்டு வரேன்ட்டு போனா. ஒருவேளை அதுக்காக கூட இருக்கலாம். ரோஜாவுக்கு ஏத்து ஜால்ரா வச்சே நீங்க அவளை விட்டு கொடுக்காம தானே பேசுவீங்க. சேச்சா, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல ஸ்னேகா. ஆமா, மகேஷ் எப்படி இருக்கா ஸ்னேகா? ஏன் நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? எங்க கத்துண்டீங்க? எதை? இப்படி நடிக்கிறத? ஏன் ஏன் ரொம்ப கேவலமா இருக்கு. நானா நடிக்கிறனா? சேச்சா. கமலேஷ், நான் இப்பதான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து வரேன். எங்க ஏதாவது கேஸ்ல மாட்டிக்கிட்டீங்களா? மகேஷ நீங்க தான் லாக்அப்ல இருந்து ரிலீஸ் பண்ணி கூட்டின்னு வந்தீங்களாமே. ஓஹோ, அதுவா? பத்திரிக்கை வேலையா ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். சந்தேக கேஸ்ல மகேஷ புடிச்சு வச்சிருந்தாங்க. பார்த்தா அவரும் அப்படித்தானே இருக்காரு. ஹலோ, உங்களை விட என் புருஷன் ஒன்னும் மோசம் இல்ல. விட்டு கொடுப்பியா நீ? ஏதோ செயின் திருடுனதா சொல்லி மகேஷ புடிச்சு வச்சிருந்து நான் அங்க சொன்னேன். நான் சொன்னேன் மகேஷ் இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புலாம் செய்ய மாட்டாரு, அவரோட ரேஞ்சே வேற. அவரு ஷட் அப் கமலேஷ், வாய் முடுங்க. உங்க வேடிக்கைக்கு ஒரு அளவே இல்லையா? மகேஷ் எங்கேயோ காணாம போயிட்டாரு. ஐம் சாரிமா. ஆமா, ஏன் போயிட்டாரு? எங்களுக்குள்ள சின்ன சண்டை. எல்லா வீட்லயும் சகஜம் தானே. சரி, எங்க போயிருப்பாரு? ரோஜா வீட்டுக்கு போயிருப்பாரோ? அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து நான் தான் வெளியில கூட்டு வந்தேன். ஆனா அதுக்கப்புறம் அவர் எங்க போனாரு எனக்கு தெரியாது. என்னது தெரியாதா? ரோஜாவும் உங்ககிட்ட எதுவும் சொல்லலையா? மகேஷ் பத்தி பேசுறதுக்கு அவ தயாரா இல்ல. அவன் பேரை கேட்டால அவ எரிஞ்சு வேற. நிஜமாவா? ஆமா. ஐயோ, நானும் அவன் வீட்டுக்கு போய் பார்த்தேன் கமலேஷ், அவர் அங்க இல்ல. எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும் போல இருக்கு. ஒரு சின்ன சண்டை தான், தப்பா அவர் மேலதான் தெரியுமா? ஓஹோ, நான் அவருக்காக எவ்வளவு விட்டு கொடுத்திருக்கேன். எனக்காக அவர் கொஞ்சம் விட்டு கொடுக்க கூடாதா? விட்டு கொடுக்கலாமே. இப்படி பப்ளிக் பிளேஸ்ல உட்காந்துட்டு கண்ணை கசக்கிட்டு இருந்தீங்கன்னா யாராவது படம் பிடிச்சி பத்திரிகையில போட்டுருவாங்க. நீங்க வீட்டுக்கு போங்க, மகேஷ் வருவார். அந்த நம்பிக்கையோட தான் கமலேஷ் நான் இன்னும் உயிரோடவே இருக்கேன். அவரை போலீஸ் ஸ்டேஷன்ல இருந்து காப்பாத்தினதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அவர் எங்கேயாவது பாத்தீங்கன்னா
அவரை சமாதானப்படுத்தி என் வீட்ல கொண்டு வந்து விட்டுட்டு போயிடுங்க கமலேஷ். தோ இதான் என்னோட முதல் வேலையே அதுதான். நீங்க வீட்டுக்கு போங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஐயோ, நான் என்னதான் பணிஞ்சு போனாலும் என்கிட்ட அன்பாவே அத்தை நடந்துக்க மாட்டேங்கிறாங்க மாமா. என்ன மருமகளா நடத்தக்கூடாதுன்னு முரட்டு பிடிவாதத்துல இருக்காங்க. ஏமா நீ மனசொடிஞ்சு பேசுற? போக போக எல்லாம் சரியா போயிடும். என்ன மாமா போக போக இன்னும் போகிறதுக்கு என்ன இருக்கு? அவங்களும் அவங்க வாழ்க்கையில முக்காவாசி பாகத்தை கடந்துட்டாங்க. நானும் அரைவாசி வந்துட்டேன். வீட்டுக்கு வாரிசும் வந்துருச்சு. அப்புறம் என்ன? யாரு ராதாவை சொல்றியா? ச்சே, அந்த வேலைக்கார நாயை பத்தி இப்ப என்ன பேச்சு? ஐயோ, நான் என் குழந்தை தேவிய சொன்னேன். அந்த ராதா ஒரு பாவம். அவ்வளோ ஒரு பொண்ணு, அதுவும் வாழ போற பொண்ணு. அவளை பத்தி தப்பா பேசாதம்மா. என்னது? அவ வாழ போற பொண்ணா? அவ வாழ்ந்தா நல்லாவா வாழ்வா? அவளை கட்டிக்கிறவன் ரத்தம் கக்கி சாவான். ஐயோ மாமா, என்னாச்சு? அது ஒண்ணு இல்லம்மா, நெஞ்சு அடைக்கிற மாதிரி இருந்துச்சு. நாம இந்த விஷயத்தை விட்டுட்டு வேற ஏதாவது பேசுவோமே. மாமா, அத்தை என்ன புரிஞ்சுக்கிட்டு நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இந்த பாருமா, நீ இப்ப பண்ணதெல்லாம் பார்த்து ஓரளவு அத்தை ஒன்ன புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கா. நீ மட்டும் கொஞ்சம் பொறுமையா இருந்தீன்னு வையேன், அவ இப்ப திருந்துற ஸ்டேஜ்ல இருக்கா. உனக்கு தான் வெற்றி நிச்சயம் கிடைக்கும். இல்ல மாமா, அந்த ராதா இருக்கிற வரைக்கும் அது சத்தியமா நடக்காது. அவ அந்த பக்கத்தையே இருந்து போட்டு கொடுத்து அத்தை மனசை விஷமாக்கிட்டு இருக்கா. என்ன அவங்க கிட்ட இருந்து நிரந்தரமா பிரிக்காம அவ விடவே மாட்டா. அவளை நீங்க தான் மாமா சரி கட்டணும். சரி கட்டிட்டல. என்னது? இது இல்ல, அவளை நான் பல விதமா மிரட்டி வச்சிருக்கேன். அவளை வீட்டை விட்டு துரத்த தான் திட்டம் போட்டுக்கிட்டே இருக்கேன். ஓ, அப்ப நீங்களும் யாருக்கும் தெரியாம நிறைய அண்டர் கிரவுண்ட் வேலையில பண்ணிட்டு இருக்கீங்களா? ஆமாமா. எப்படியோ மாமா, அவ அந்த வீட்டை விட்டு போகணும். அவ்வளவுதான், அது உங்க பொறுப்பு. நீ கவலைப்படாதம்மா, உனக்கு பாதகமா எதுவும் நடக்காது. அந்த ராதாவை நான் கவனிச்சுக்கிறேன், நீ தைரியமா இரு. தேங்க்ஸ் மாமா. அவளை வச்சுத்தானமா நான் எதோ கொட்டை கட்டிக்கிட்டு இருக்கேன். அதை எப்படிமா உனக்கு சொல்றது? உனக்கு சின்னத்தையா வரப்போறவளை நான் எப்படிமா துரத்துறது? என்ன மாமா, ஏதோ யோசிக்கிற மாதிரி இருக்கு? ஒன்னும் இல்ல, எதிர்காலத்தை நினைச்சேன், சிரிச்சேன். பெருமாளே, என் காயத்ரியை யார் தூக்கின்னு போயிருப்பா? அந்த குழந்தை என்ன பண்ணித்து? என்ன அவஸ்தைப்படுறதோ? அவளை யார் தூக்கின்னு போயிருக்கோளோ அவ நன்னாவே இருக்க மாட்டா, இருக்கவும் கூடாது. அவ குடும்பமே நாசமா போயிடும், நாசமா போயிடும். பகவானே, ஏதோ ஒரு கோவத்துல நான் என் புருஷனை திட்டி அவமானப்படுத்தி ஆத்த விட்டு வெளியில அனுப்பிட்டேன். அவரும் கோச்சிண்டு போயிட்டாரு. திருப்பி அந்த ரோஜா வீட்டுக்கு போகாதுக்கு இருக்கணும். ஏன் இப்படி எல்லாம் நீ சோதிக்கிற? இப்ப என் புருஷனையும் காணோம், என் குழந்தை யாரோ தூக்கிட்டு போயிட்டா. யாரும் இல்லாத அனாதையா நான் ஏன் இன்னும் இந்த உலகத்துல உயிரோட இருக்கணும்? எப்படியாவது என் புருஷனையும் என் குழந்தையும் கண்ணுல காட்டிடு, இல்லைன்னா ஏன் உயிரை எடுத்துடு. யாரும் இல்லாத அனாதையா நான் இனிமே வாழக்கூடாது. காயத்ரி, காயத்ரி, அம்மா, அம்மா, காயத்ரி கிடைச்சிட்டாளாமா? இல்லடி, நான் தேடாத இடம் பாக்கி மனசே சரியில்லை. அதான் கோயிலுக்கு வந்து. என்னம்மா நீ? எப்படிம்மா காயத்ரி விஷயத்துல இவ்வளவு அஜாக்கிரதையா இருந்த? உன்னை நம்பி தானே நான் குழந்தைய உங்ககிட்ட விட்டுட்டு போனேன். அவ காணோம்னு சொன்னா எப்படி? அவ இல்லாம நான் உயிரையே விட்டுடுவேன். அவ எனக்கு வேணும்மா. காயத்ரி என் உயிர். ஓ, குழந்தை உன்கிட்ட இருந்தப்பல அவ அருமை உனக்கு தெரியல. அவளை சேர்ந்து கூட டைம் இல்ல. மகேஷ் மகேஷ் நான் பின்னாடி பித்து பிடிச்சு அலைஞ்சிட்டு இருந்தேன். இப்ப குழந்தை இல்லன்னு தெரிஞ்ச உடனே அவ இல்லாம அவனால உயிர் வாழ முடியாதுல்ல. அம்மா, இப்ப நீ என்ன சொல்ல வர? காயத்ரி விட மகேஷ் தான் முக்கியம். அவன் பின்னாடி ஓடனல, அது அந்த பகவானுக்கே பொறுக்கல. அதான் குழந்தைய எடுத்து ஒளிச்சு வச்சுட்டு விளையாட்டு காமிக்கிறான். யாரு முக்கியம், யாரு வேணும்னு இப்ப முடிவு பண்ணுன்னு பரீட்சை வைக்கிறாரு. நீ இப்ப சொல்லு, என்ன பண்ண போற? மகேஷ் தான் வேணும் அங்க ஓட போறியா, இல்ல காயத்ரி வேணும் என்கிட்ட வர போறியா? அம்மா, உனக்கு மூளை கீழ பெசக்கிட்டு தான் என்ன வைத்தியம் மாதிரி தத்து பித்துன்னு உளறிட்டு இருக்க. என்ன காயத்ரி நீயே மறைச்சு வச்சுட்டு நாடகம் ஆடுறியா? அடி பாவி, எப்படி உனக்கு இதெல்லாம் சொல்ல மனசு வருது? நீ உருப்படவே மாட்டே. அப்போ என்ன கரிச்சு கொட்டுறதை விட்டுட்டு போய் காயத்ரி தேடுப்போம். என்ன சொன்னாலும் மசிய மாட்டேங்கிறியே. என்கிட்ட இருந்த வரைக்கும் ரத்னமா இருந்த, இப்ப ராட்சசியா மாறிட்டேன். ச்சீ, பொண்ணா. இந்த ஆள் எதுக்கு இங்க வரான்?
ஐயோ, ஏன்பா வாட்ச்மேன், ராஜசேகர் சார் வீடு இதுதானே? அதான் போர்ட்ல எழுதி இருக்குல்ல, பார்த்தா தெரியல. சார் உள்ள இருக்காரா? ஐயா என்னைக்கு வெளியில போயிருக்காரு? உள்ள இல்லாம இருக்கிறதுக்கு வேலை வெட்டி இல்லாம 24 மணி நேரம் வீட்டுக்குள்ளதான் இருக்காரு. எதுக்கு நீ இப்ப தேவையில்லாம கேள்வி கேட்டுட்டு இருக்க? ஓ, உள்ளதான் இருக்காரு, போய் பாரு. ஒரு வாட்ச்மேனுக்கு இவ்வளவு திமிரு இருக்க கூடாது. உள்ள போய் என்ன குழப்பம் பண்ண போறானோ இந்த ஆளு. வணக்கம் ராஜசேகர் சார். வாங்க வாங்க வாங்க, சபா செக்ரட்டரி சார் வாங்க உட்காருங்க. ம். அம்மாடி ரோஜா, யார் வந்திருக்கிறா பாருமா. யார் மாமா? ஆ, வாங்க வாங்க. ஆ. இப்பதான் எங்க வீட்டுக்கு வர வழி தெரிஞ்சதா? என்னம்மா பண்றது, சங்கீத சீசன்லாம் இப்பதான் முடிஞ்சது. உடனே என் பேத்தி கல்யாணம் வச்சுட்டேன். நல்லது நல்லது. அதான் பத்திரிக்கை வைக்கலான்னு வந்தேன். மாமா கண்டிப்பா கல்யாணத்துக்கு வந்துடணும். கண்டிப்பா வந்துடுறேன். உட்காருங்களேன், காஃபி எடுத்துட்டு வரேன். வேண்டாம்மா, நான் எதுவும் வெளியில சாப்பிடறது இல்ல. உனக்கு தான் தெரியுமே, இன்னும் நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. சரி, நான் கிளம்புறேன். நல்லதுங்க. அப்புறம் நான் ஒண்ணு சொன்னா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களா? நீங்க எதையும் தப்பா சொல்ல மாட்டீங்க, சொல்லுங்க. வாசல்ல ஒரு வாட்ச்மேன் போட்டிருக்கல, யார் அவன்? அது யாரா இருந்தா என்ன, ரொம்ப திமிர் பிடிச்சவனா இருக்கான். மூஞ்ச பார்த்து கூட பேச மாட்டான்டானே, புக்கை படிச்சுட்டே உட்காந்துருக்கான். உங்களை மகா கேவலமா என்ன பேசிட்டு இருக்கான். இப்படி ஒரு வாட்ச்மேன் உங்களுக்கு தேவையா? தண்டத்துக்கு சம்பளம் கொடுத்து வச்சிருக்கல. சார் அவரு நான் ரோஜா, நீ பேசாம இருமா, நான் மாத்திடுறேங்க. அப்போ நான் வரேன். வாங்க வாங்க. வரேன். வாங்க. ஆஹா, வரான் வரான். மூஞ்சி முகரக்கட்டையும் பாரு, வாட்ச்மேன். ஏய், மகேஷ் தம்பி, ஐயோ, இங்கிலீஷ் பேப்பர் கேட்டிங்களா? இந்தாங்க தம்பி, இந்தாங்க பேப்பர் கேட்டிங்களா? அடப்பாவி, நீயா? ஸ்ரீகா ரோஜா 2 பேரோட புருஷன் தானே நீ? என்னையா அக்கிரமம் இது? உன் வீட்டு வாசலே இப்படி வாட்ச்மேன் வேஷத்தில் உட்காந்துருக்க? ஏன் எனக்கு இந்த வேலை பிடிச்சிருக்கு, அதனால இருக்கேன். நீங்க கிளம்புங்க. உலகத்தில் இப்படி ஒரு அக்கிரமம் நடக்குமா? வீட்டுக்குள்ள பொண்டாட்டி ஜம்முன்னு உட்காந்துருக்கா, இங்க வெளியில புருஷன் வாட்ச்மேன் ட்ரெஸ்ல காவலுக்கு இருக்கான். சார், நான் வாட்ச்மேன் வேலை பாப்பேன், இல்ல பிச்சை கூட இருப்பேன். அதை பத்தி நீங்க ஒன்றும் கவலைப்பட தேவையில்ல. நீங்க நடைய கட்டுங்க. மனுஷன்னா தன்மானமா இருக்கணும்பா. இதுக்கு நீ சினேகா வீட்லயே இருந்திருக்கலாமே. அங்க கால் வயிறு கஞ்சி குடிச்சாலும் நிம்மதியா இருந்திருப்பேன். இங்க நிறைய அல்வா சாப்பிட்டாலும் அசிங்கமா இல்ல? அம்மா, நீங்க யாரு? நான் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு தூரத்து சொந்தம். நீங்க தான் தங்கியிருக்கா? ஆமா. பெரியவா நீங்க, கண்ணு முன்னால ஒரு அசிங்கம் நடக்கிறது. இது என்ன கேவலமான கூத்துன்னு ஒரே ஒரு வார்த்தை கேட்க மாட்டேதா? எந்த விதத்திலும் சம்பந்தப்படாத நானு ரோட்ல போறவனே வச்சுக்கோ, எனக்கு தப்பா படுறதே உங்களுக்கு படலையா? சரி, 3 வேளை சாப்பாட்டுக்கு வந்துவா போல இருக்கு. அதான் நமக்கு எதுக்கு வம்புன்னு ஒதுக்கிட்டே போல இருக்கு. மூர்த்தி பெருசா இருக்கிறவங்களுக்கெல்லாம் கீர்த்தி கேவலமா இருக்க. ஆண்டவா, கொஞ்சம் நகர்ந்துக்குங்க. டிரைவர், வண்டி எடுப்பா. ரோஜா, 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 போதுமாமா இந்த அசிங்கம் எல்லாம்? நான் என்னம்மா பண்ணேன்? கட்டின புருஷனை வாட்ச்மேனா வாசல்ல நிக்க வைக்கிறது கேவலமா இல்ல? அம்மா, இது ஒண்ணு நான் பண்ண வேலை இல்ல. இதோ இவர்தான் பிடிவாதமா இருக்காரு. இது தப்பு. நான் அன்னைக்கு இவர்கிட்ட சண்டை போடல. இதுல என்னமா தப்பு? அவன் திருந்துட்டோன்னு தான். சரி, இனிமே நான் இந்த வீட்ல இருக்க மாட்டேன். இந்த கொடுமையெல்லாம் என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. என்னம்மா? அப்ப இப்பவே ஒரு முடிவெடு. மகேஷை மன்னிச்சு வீட்டுக்குள்ள சேர்த்துக்க. அது நடக்காது. உன் மாமனாரை எதுக்கு முன்னால எதுவும் செய்ய முடியலன்னா மகேஷுக்கு இப்பவே விடுதலை பத்திரம் எழுதி கொடுத்துடு. டைவர்ஸ் பண்ணிடு. அவராது நிம்மதியா போய் ஸ்னேகாவோட இருக்கட்டும். நீயும் உன் நிம்மதியை கெடுத்துக்கிட்டு எதுக்காக அவர் இப்படி கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்க? அப்படின்னு என்ன ஆள விடுமா? நான் போறேன். என்னால இந்த கொடுமையெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கிற சக்தி எனக்கு இல்ல. என்னம்மா, என்ன பண்ற? பேசாதீங்க. உங்க முடிவை நீங்க சொல்லிட்டீங்க, என் முடிவை நான் எடுத்துக்கிறேன். மகேஷ், மகேஷ், இந்தாங்க, புடிங்க மகேஷ், புடிங்க. நான் கையெழுத்து போட்ட டிவோர்ஸ் பேப்பர்ஸ்.
எவ்வளவு டிராமா போட்டீங்க. வாட்ச்மேன் ட்ரெஸ் போட்டுக்கிற அளவுக்கு எவ்வளவு கீழ்த்தரமா நடந்துக்கிட்டீங்க. இப்ப போங்க, போய் அந்த ஸ்னேகாவோட சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. போங்க. ஒண்ணு ரோஜாவுடைய வாழ்க்கையில இருந்து முழுசா ஒழிஞ்சு போ, இல்லாட்டா இந்த வீட்டு வாட்ச்மேனா வீட்டு வாசலோட உன் உறவை நிறுத்திக்கோ. ரெண்டுல எதுன்னு நீயே முடிவு பண்ணிக்கிறாய். உனக்கு வெக்கம், மானம், சூடு, சொரணை இது இருந்தா நான் சொன்னதை செய்டா. வந்துட்டீங்களா? உங்களை காணோன்னு எவ்வளவு பூஜை, புனஸ்காரம், வேண்டுதல், வேதனை, கண்ணீர் தெரியுமா உங்களுக்கு? உங்க உயிருக்கு ஏதோ ஆபத்து வந்துடுத்தோம், உங்களை யாரும் கடத்திட்டு போயிட்டாங்களோன்னு நான் ரொம்ப பதறி போயிட்டேன் மகேஷ். உங்களுக்கு ஒன்றும் ஆபத்து இல்லைல்ல? உங்களை யாரும் கடத்திட்டு போயில மகேஷ்? ஆமா, இது என்ன கண்ரவி வாட்ச்மேன் ட்ரெஸ்? இவ்ளோ அழுக்கா நீங்க எதுக்கு இந்த? ஓஹோ, என் மேல இருந்த கோவத்துல கோச்சண்டு விரத்தில ஏதாவது ஒரு வேலையை செஞ்சா போறோன்னு எங்கேயோ போய் வாட்ச்மேன் வேலை பார்த்துருக்கீங்க. இதை என்கிட்ட சொன்னா நான் திட்டுவேன்னு தானே நீங்க வீட்டுக்கு வராம இருந்தீங்க, அதுதானே? ஏன் நீ பதிலே பேச மாட்டேங்கிற? எங்க போனேன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டியா? உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நீ காணாம போனதுல இருந்து நான் தூங்கவே இல்லை தெரியுமா? உன்னை தேடி அந்த ரோஜா வீட்டுக்கு போனேன். அங்க உங்க அப்பா என்ன அவமானப்படுத்தி அனுப்பிட்டாரு. உனக்காக நான் எல்லாத்தையும் பொறுத்துண்டேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன், கமலேஷ் கிட்ட கெஞ்சினேன். நிம்மதியே இல்லாம நான் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் அலைஞ்சேன்னு தெரியுமா உனக்கு? வயித்துல புள்ளியோட நான் கண்ட இடத்துல அலைஞ்சிட்டு இருக்கும் போது நீ நிம்மதியா ஏதோ ஒரு இடத்துல போய் உட்காந்துட்ட, அப்படித்தானே? இதுதான் நம்ம குடும்பம் நடத்துற லட்சணமா? சொல்லுடா. ஆமாமா, இல்லைன்னா மட்டும் அவ சம்பாரிச்சு கொண்டு வந்து கொட்டி நீ ஆத்துல குப்பைய கொட்டி பிரமாதமா குடும்பம் நடத்திட போறேள். கேட்டியா என்ன பார்த்து எவ்வளவு கேவலமா பேசுறாங்கன்னு? இந்த அவமானத்துக்கு எல்லாம் யார் காரணம்? ஏன்பா எங்க போனேன்னு இவ்வளவு தூரம் கேக்குறாளே, வாயை திறந்து பதில் சொல்லக்கூடாதா? உனக்கு தெரியுமா, நம்ம குழந்தை காயத்ரிய காணோம். அவளை யாரோ கடத்திட்டு போயிட்டாங்க. ஒரு பக்கம் ஒன்ன காணல, இன்னொரு பக்கம் நம்ம குழந்தை காயத்ரிய காணல. நான் இங்க தனியா வயித்துல குழந்தையோட நான் படுற கஷ்டம் என்னன்றதை நீ கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்திருப்பியா? உனக்காக நான் எல்லாத்தையும் இழந்தேன். என் சங்கீதம் போச்சு, என் கச்சேரி போச்சு, என் லட்சியம் போச்சு, எல்லாமே போச்சு. ஆனா இது எது பத்தியும் கவலைப்படாம நீ பாட்டுக்கு எங்க போயிட்டல? எங்க போன? சொல்லி எங்க போன? எங்கடா போன? பேசு.
என்ன இப்படி சித்திரவதை பண்ற? ஏன் நான் அணு அணுவா இப்படி கொல்ற? பேசு. நீ பேசலன்னா அப்படி இப்ப நடக்கிறதே வேற. சொல்லு, ஏன் விட்டுட்டு போன? ஏன்டா என்ன விட்டுட்டு போன? பேசி சொல்லு. என்ன என்னடி பேச சொல்ற? வார்த்தைக்கு வார்த்தை வாடா போடான்னு எனக்கு கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம பேசுறியே. அதுக்கு மேலையும் இந்த வீட்ல என்னால எப்படி இருக்க முடியும்னு சொல்ற? சொல்றி. ஓஹோ, அதுதான் உன் பிரச்சனையா? என் பாசம் உனக்கு புரியல, என் அன்பு உன்னால உணர முடியல, என் காதல் உன் கண்ணுக்கு தெரியல. ஆனா நான் வாப்போ வாட போடான்னு பேசுறது மட்டும் உனக்கு பூதாகரமா தெரியுதா? ஏண்டா எல்லா வீட்லயும் நடக்கிறதானடா இது. எந்த வீட்டுல பொண்டாட்டி கோவம் தான் புருஷனை தட்டல? நீ கூட தான் பல தடவை என்ன வாடி பொடின்னு பேசியிருக்க. அதுக்காக நான் கோச்சிட்டு வீட்டை விட்டு வெளியிலயா போயிட்டேன்? உனக்கு வர வர திமிரு அதிகமா போயிடுச்சுடி. அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க. திமிரு அதிகமாகல மகேஷ், உன் மேல காதல் தான் அதிகமா இருக்கு. உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு தான் அதிகமா இருக்கு. உன் மேல நான் வெறி பிடிச்சு அலையிறேன். இத சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த வெக்கமோ கூச்சமோ கிடையாது. உன்னை இன்னும் நான் தீவிரமா தான் காதலிக்கிறேன். கண்ணப்ப நாயனாருக்கு பக்தி அதிகமாகி அவர் சிவலிங்கத்து மேல காலை தூக்கி வச்சாரு. அதுக்காக எந்த சிவபெருமானும் கோச்சிட்டு வாட்ச்மேன் வேலையை தேடி போகல. ஆண்டாள் பெருமாளுக்கு போட வேண்டிய மாலைய தனக்குத்தானே போட்டுண்டா. அதுக்காக பெருமாள் கோச்சிட்டு போடின்னு சொல்லல, வாடின்னு கூப்பிட்டு அனுப்பிச்சுண்டாரு. இன்னும் பசவண்ணா நீலலோச்சனை, அக்கம்மா, திரிகொண்ட வெங்கம்மா, மீரான்னு சொல்லிட்டே போலாம். எல்லாரும் பக்தியில காதல்ல எவ்வளவோ பண்ணிருக்கான். காதல புரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு பக்குவம் வேணும். அது சத்தியமா உன்கிட்ட கிடையாது. இருந்தா என்ன இப்படி விட்டுட்டு போயிருக்க மாட்டேன். இப்ப மட்டும் ஏன் வந்த? நான் இருக்கேனா இல்ல செத்து தொலைச்சிட்டேன்னு பாத்துட்டு போறான்னா? நீ இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. நீ இனிமே இந்த வீட்டுக்கு வரக்கூடாது, வரக்கூடாது. ஏண்டா உசுர வாங்குற? அவதான் வீட்டை விட்டு போன்ட்டாள, ஏண்டா நிக்கிற? போடா. மானம் கெட்டவனே, ஒரு பொம்மை நாட்டி வாடா போடான்னு திட்டின்னு இருக்கா, அதை கேட்டுட்டு நின்னு இருக்கியே, உனக்கு வெக்கமா இல்ல? நீ எல்லாம் மனுஷனா? போடா முதல்ல வெளியே போடா. போகல தொடப்பக்கட்ட பிஞ்சு போயிடும். போடா வெளியே, போ வெளியே. இந்த ஆத்த விட்டு ஒரு சனிய தொலைஞ்சது. மகேஷ், ஐயோ மகேஷ், எங்க போற? மகேஷ், அவன் தான் போயிட்டானே, விட்டு தொலைய. போயிட்டாரா? அட பாவமே, ரெண்டு பேருமா சேர்ந்து திட்டம் போட்டு என் புருஷனை துரத்திட்டீங்களா? ரெண்டு பேருமா சேர்ந்து அவர் ஆத்த விட்டு அனுப்பிட்டீங்களா? ஏம்மா, நீ தானே போன்னு சொன்ன, அதைத்தான் நானும் சொன்னேன். உன்னை யார் சொல்ல சொன்னது? அவர் ஏன் புருஷன், அவரை நான் வான்னு சொல்வேன், போன்னு சொல்வேன், ஏன் இஷ்டம், ஏன் உரிமை. உனக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தா? ஐயோ, இனிமே இந்த ஆத்துல என்னால ஒரு நிமிஷம் இருக்க முடியாது. பைத்தியமே பிடிச்சிரும். நான் கோயிலுக்கு போறேன். இருமா, நானும் வரேன். வந்து தொலை, வா. மகேஷ், வா வா. ஐயோ, நான் இப்ப அவரை எங்க போய் தேடுவேன்? மறுபடியும் அவரை தொலைச்சிட்டேனா? ஐயோ மகேஷ், எங்க மகேஷ் போனீங்க? போயிட்டாரு, மறுபடியும் எங்க போயிட்டாரு? நான் எங்க போவேன்? ஐயோ போயிட்டாரு, போயிட்டாரு. வந்தவரை தொலைச்சிட்டேனே, வந்தவரை திருப்பி அனுப்பிட்டேனே. அவர் மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும். ஐயோ, ரொம்ப திட்டேனே. ஐயோ, மனசு வேதனைப்பட்டு போயிருப்பாரு. மகேஷ், மகேஷ், மகேஷ். பேத்தி கல்யாணம் அவசியம் வந்துடுறோம். ஓம் நாராயணாய வித்மஹே வாசுதேவாய தீமஹி தன்னோ விஷ்ணு பிரச்சோதயாத். கற்பூர நிராஞ்சனம் சமர்ப்பயாமி. நமஸ்காரம். அம்மா, நானே உன் வீடு தெரிய வரலான்னு இருந்தேன். என் பேத்தி கல்யாணம் வச்சிருக்கேன். ஓஹோ, இந்தாம்மா பத்திரிக்கை. அவசியம் கல்யாணத்துக்கு வந்துடணும். என்னடா இவன் நடுவழியில பத்திரிக்கை வைக்கிறான்னு தப்பா நினைச்சுக்காத. இல்ல இல்ல இல்ல, வயசா சொன்னோம், என்னால வீடு விட அலைய முடியல. நீ அவசியம் வந்துடணும். வரேன். ஆமா, உன்னதான் மகேஷ் விட்டுட்டானே, இப்போ நீ தாராளமா பாட்டு கச்சேரி பண்ணலாமே. நீ ஏன் சபா பக்கமே வர்றதில்ல? சார், மகேஷ் என்ன விட்டு சச்சே
என்ன சார் சொல்றீங்க? மகேஷ் அவரு என் கூட தான். எங்கிட்டயே வா, நான் தான் மகேஷை நேரடியா பார்த்துட்டேனே. நேரடியா எங்க எங்க சார் மகேஷ் பாத்தீங்க? சொல்றதுக்கே கேவலமா இருக்குமா? ஆனாலும் அவனுக்கு அது தேவைதான். சார் சார் எங்க சார் பாத்தீங்க? நான் என் மகேஷை காணோம் ஊர் முழுக்க தேடிட்டு இருக்கேன். அவரை எங்க பாத்தீங்கன்னு சொல்லுங்க சார் ப்ளீஸ். ஏம்மா உனக்கு விஷயமே தெரியாதா? மகேஷ பெத்த அப்பனே வீட்டு வாசல்ல வாட்ச்மேனா வச்சிருக்கான். கட்டின பொண்டாட்டியும் கண்டுக்காம விட்டுட்டான். நீயும் அவனை துரத்தி விட்டுட்ட. ஏம்மா ஒரு ஆம்பளைய இப்படியா 2 பேரும் பந்தாடுவீங்க? பாவமா அவன். சார் இந்த மாதிரி ஆட்களுக்கெல்லாம் நல்லா வேணுமா? இன்னும் என்னென்ன அனுபவிக்க போறானோ தெரியல. சார் போற நிறுத்துங்க. என் மகேஷ்க்கு அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாது. உங்க வாயால அவர் இப்படி எல்லாம் சபிக்காதீங்க சார். ஐயோ மகேஷ், என்ன மன்னிச்சிருங்க மகேஷ். நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். இது நான் கோபத்துல பேசுற வார்த்தைகள் எல்லாம் மனசுல வச்சுட்டு ஏன் மகேஷ் இப்படி எல்லாம் அவமானப்படுறீங்க? எல்லா தப்பும் என் மேலதான். உங்களை இதுக்கு மேல அவமானப்பட நான் விட மாட்டேன். நான் உடனே வரேன் மகேஷ், வந்து உங்களை காப்பாத்துறேன்.